திமுக அரசுக்கும் மின்சாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராத காரணமே இந்த மின்சாரத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி வந்தது. அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமே வந்து ஒரு இருண்ட தமிழகம் அப்படின்ற ஒரு காலம் சொல்லலாம். ஒரு தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு வார்த்தை கரெக்டாக சொல்லணும்னா அந்த இதுதான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த டார்க் நைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரவானா இருடிடும், கரண்ட் இருக்காது. அதான் வந்து தமிழகத்தில். அதனால வந்து அந்த திமுக ஆட்சினால எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நினைவு வருது மின்சாரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியும் அதே போலதான் பண்ணி தொடர்ச்சிருக்கு. அது ஏதோ வந்து மோடி அரசின் இந்த கிரிட் இணைப்பின் காரணமாக தப்பித்துக் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2014 மோடி அரசுக்கு வந்த பிறகுதான் சவுத் கிட் நார்த் கிட் வந்து இணைப்பு ஏற்படுது. அதனால வந்து மற்ற மாநிலங்கள் வந்து மின்சாரம் வந்து இன்னொரு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற திட்டங்கள் செயல்பட்டதுனால இன்னைக்கு வந்து இந்த நாடு முழுவதும் ஏற்கனவே வந்து மின்சார தட்டுப்பாடு ஓரளவு குறைக்கப்பட்டது. அப்போதே இதுதான் நடந்திருக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டங்களுக்கும் செயல்படுத்தவில்லை. மின்சார தயாரிப்பு 1 மெகாவாட் கூட தயாரிப்படுத்தவில்லை அப்படின்ற விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா திட்டத்தில் ஏற்கனவே போட்ட திட்டமே அது கூட கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த திட்டத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடன்குடி, எண்ணூர், வடசென்னை இங்கெல்லாம் வந்து அனல் மின் திட்டங்கள் போடப்பட்டது. அந்த திட்டங்கள் என்ன காரணம், நிர்வாக சிக்கலா இல்லை நிதி சிக்கலா, எந்த காரணமும் தெரியல. ஆனால் இன்னும் 4.5 வருஷம் ஆகி இன்னும் வந்து செயல்படவே இல்லை. இதன் காரணமாக கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து நமக்குடைய எப்படி சொல்றது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரங்கள் இந்த மாதிரி எல்லாமே உற்பத்தி இருக்கு. இப்போ இந்த ஷார்ட்டேஜ்லாம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அதிக காசு கொடுத்து, இதனால் நிதி இழப்பீடு அதிக காசு கொடுத்து வெளி மாநிலங்கள் வந்து கரண்ட் வாங்குறாங்க. இதனால வந்து நிதி இழப்பீடுகள் வந்து அதிகமாக ஏற்படுது. இதனால் மின்சார வாரியம் அதிகமான கடன் சுமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது சொல்லலாம். இதன் காரணமாக என்ன ஆகுனா மேலும் மேலும் வந்து மின்சாரத்தின் மின்வாரியத்துறை வந்து இழப்பீடுகள் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இன்னைக்கு தினமலர் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இப்ப நமக்கு இதுல 2-3 முதல்ல சந்தேகங்களை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னன்றதை பார்ப்போம். இப்ப என்னன்னா சென்னை, அதாவது தமிழகம் தான் இப்போ வந்து தொழில் வளர்ச்சியில முன்னேற்றம். நம்ம ஏற்கனவே டிஆர்பி ராஜா சொன்னதெல்லாம் பார்த்தோம். என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம மற்ற மாநிலங்களோட நமக்கு போட்டி கிடையாது, வெளிநாடுகளோட தான் எங்களுக்கும் போட்டி அப்படின்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு தொழில் வளர்ச்சி, இவர் எங்கெங்கயும் போனாரு, ஏதோ நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போனார்ல. போயிட்டு நான் எல்லாம் அங்க இருந்தெல்லாம் நான் முதலீடு கொண்டாந்தாச்சு அப்படின்னாரு. முதலீடு மாநாடுகள்லாம் நடத்தினாங்க. எத்தனை வந்ததுன்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இடையில வந்து எங்க ஃபாக்ஸ்கான் போயிடுச்சு அப்படின்னா, இல்லை இது வேற ஒரு ஃபாக்ஸ்கான், அது வேற ஒரு ஃபாக்ஸ்கான் அப்படிலாம் சொன்னவங்க தான் இவங்க. நம்ம அதுக்குள்ளார போனோம்னா நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும், அது நிலம் மோசமாயிடும் அப்படின்னு எல்லாம் இவங்க தான் சொன்னாங்க. இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு. ஆனா பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நமக்கு இங்க வர மாதிரி வந்ததெல்லாம் ஆந்திராவுக்கு போயிருக்கு. சந்திரபாபு நாயுடு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கார். இங்க ஒன்றும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இந்த சூழ்நிலையில இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் முதலீடுகளில் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கும் மாநிலம் தமிழகம் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. இப்ப முதலீடு இருக்கணும். ஒரு வெளியிலேருந்து வெளிநாடுகள் உள்ள கம்பெனிகளோ இல்லை வேற மாநிலங்களில் உள்ள கம்பெனிகளோ பெரிய அளவுல வந்து இங்க தொடங்குறோம், ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு தேவை வந்து மின்சாரம், சாலை வசதி. இதுங்கிறது முதல்ல அவங்களுக்கு தேவையானது அடிப்படையில். சாலை வசதி, ரெண்டாவது விமான போக்குவரத்து இதுக்கு உண்டான விஷயங்கள்லாம். விமான போக்குவரத்து எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இப்ப நமக்கு இருக்கு. அதன் விரிவாக்கம் வேண்டும் சொல்லிதான் மீண்டும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் வச்சா கூட மெயினா அடிப்படை மின்சாரம். இது இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த மின்சாரம் பிரச்சனை இவ்வளவு தூரம் இல்ல, 1 மெகாவாட்டை கூட நீங்க வந்து உங்க இவ்வளோ அனல் மின் திட்டங்கள்லாம் வச்சுட்டு நீங்க உற்பத்தியே பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இங்க வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான மின்சாரம் இருக்கிறது. அப்ப அவ்வளோ மின்சாரம் தேவைன்னா அதுக்கு நீங்க உற்பத்தி பண்ணாம எங்க இருந்து அவங்களுக்கு மின்சாரம் கிடைக்குது? இது முதல் கேள்வி. அப்போ ஒருவேளை அவங்க வெளியில இருந்து தான் இந்த மின்சாரத்தை வாங்குறாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இதெல்லாம் வேலை செய்யல. ஆனா மின்சாரத்தை அவங்க வெளியில இருந்து வாங்கிக்கிறாங்க. நாங்க நிறைய இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கு புதுசாதான் அப்படின்னு எடுத்துட்டாலும் அப்ப இந்த திட்டங்கள்னால என்னாச்சு? அப்போ உங்களுக்கு எகைன் வந்து அதிக விலை கொடுத்து வெளி மாநிலத்துல இருந்து கரண்ட் வாங்குவாங்களா, இல்ல உங்க மாநிலத்திலேயே தயாரிக்கக்கூடிய இந்த மின்சாரம் சீப்பா? அப்பயும் நீங்க வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்துறீங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து லாபம் என்பது கிடையாது என்பது இதுல தெளிவா தெரியும். ஆக மொத்தத்துல இதுல
அதனால இப்ப எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கான பதிலை வந்து டிஆர்பி ராஜா தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த வெளிநாட்டோட போட்டி போடுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை ஒருவேளை மின்சாரமே இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு தெரியாது. திராவிட மாடல்ல எது வேணா சாத்தியங்க. அப்ப இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் நிலைமை பாருங்க. சிலதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சான். தொடக்கமே பண்ணலாம். ஆமா, முடிஞ்சிட்டு. ஆனா அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த எனர்ஜி இதை வந்து நீங்க வந்து பிசினஸுக்கு நீங்க இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் ரன் எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. 40 மணி நேரமோ 72 மணி நேரமும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணுதா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ரன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட் ரன் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், வணிகத்திற்காக நீங்க சப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்ப நீங்க சப்ளை பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காச்சும் தேவை இருந்ததுன்னா நீங்க சப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல. அப்ப யாருக்குமே தேவை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இண்டஸ்ட்ரி வரலைன்னு அர்த்தமா? எனக்கு அதனாலதான் சொல்றேன், டிஆர்பி ராஜா தான் அதுக்கு கரெக்டான பதிலை. தடையில்லாம மின்சாரம் கொடுத்தா தான் தடையில்லாமல் எந்த தொழிலும் இயங்க முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கு ரெண்டு. மத்ததுல எல்லாம் என்னன்னா வேலையே நடக்கலையா. மற்றதுல வேலையே முடியல. ஏதோ 2 இடத்துல முடிஞ்சிருக்கு. 2 இடத்துல முடிஞ்சதும் பிசினஸா கன்வெர்ட் ஆகல. இதுதான் அந்த ரிப்போர்ட் இல்லையா, டோட்டல் ஓவரால் ரிப்போர்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழக அரசு எப்படி வந்து எல்லா துறைகளிலும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும். 3வது விஷயமாக, இன்னைக்கு மழை வந்த உடனே, அதிக அளவுல மழை வந்தோடனே இன்னைக்கு தானியங்களை எல்லாம் சேமித்து வைப்பதற்கு உங்ககிட்ட சரியான சேமிப்பு கிடங்கு கிடையாது. இந்த பிரச்சனையினால என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை பயிர்கள் எல்லாம் அழுகி போச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னாச்சு, முளை கட்டிச்சு. இப்ப நீங்க பண்ண இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு ஈரப்பதத்தை உடைய அளவை நீங்க வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பயும் நீ மத்திய அரசு பக்கம் உன்னுடைய தப்பை திருப்பி விட்டுட்டு ஈரப்பதத்தை கூட்டணும்னு நீ சொல்லிட்டு இருக்க. ரைட்? அப்ப விவசாயிகளுக்கு நீங்க பண்ணது பச்சை துரோகம். அதை கூட நீங்க வந்து போய் நேர்ல பார்க்காம உங்க ஆபீஸ்ல வச்சு பார்த்தீங்க. இது நீங்க என்ன இன்னைக்கு அதுல விவசாயிக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த அர்பன் அண்ட் ரூரல், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி மாடர்னைசேஷன், பவர், எனர்ஜி செக்டார், இதுல எல்லாம் என்ன நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன், இப்படி நீங்க வரும்பொழுது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதனுடைய மின்சார திட்டமே என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை நீங்க இதெல்லாம் மின்சாரத்தை நீங்கள் தயாரித்தானால், இந்த மின்சாரம் உங்களுக்கு எக்ஸஸ் பவர் உங்களுக்கு நிறைய வருது அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழகத்துல நாளுக்கு நாள் மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்து வருகிறது. நீங்க என்ன பண்றீங்க, அதிகரித்து வர வர அதனுடைய விலையை தான் யூனிட்டு கூட்டிட்டு போறீங்க. நீங்க எக்ஸஸா தயாரிச்சிருந்தா அந்த மின்சாரம் இங்க லோக்கல் உள்ள மக்களுக்கு பயன்பட்டு இருக்குமே. மின்சாரம் கட்டண உயர்வும் உங்களுக்கு தேவையில்லையே. இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து பெறப்படும் பொழுது தானே உங்களுக்கு, இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்ல இருந்து நீங்க வாங்கும்பொழுது நீங்க எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க அதுக்காக மத்திய அரசு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இதெல்லாம் தயாரித்திருந்தால் இங்க இந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்க. அப்ப விவசாயிகளுக்கும் நீங்க பிரயோஜனமா இல்ல, இண்டஸ்ட்ரிக்கும் பிரயோஜனமா இல்ல, சாதாரண மக்களும் மின்சாரத்தை உபயோகப்படுத்தினாலும் அவ்வளோ நாளுக்கு நாள் நீங்க அதுக்கான தொகையை வந்து ஏற்றிக்கொண்டேதான் போகிறீர்கள். ஏற்கனவே இப்ப இந்த 2 மாசத்துக்கு இருக்கிற கணக்கெடுப்போ மாச கணக்கெடுப்பா மாத்திரம்னு சொல்லி இந்த எலெக்ஷன்ல எல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் நீங்க மாத்தல. அதனால இந்த அரசு அப்படிங்கக்கூடியது வந்து ஒட்டுமொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபெயிலியர் ஆன ஒரு அரசு என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து நம்ம பாக்குறோம். எதை பெயர்த்தாலுமே நீங்க பாருங்க, கடைசியா வந்து இதுதான் வந்து முடியும். அதனால இனி முடிவெடுக்க வேண்டியது என்பது தமிழக மக்களின் கையில் தானே இருக்கிறது. இல்லை மீண்டும் வந்து அதுலயும் அதில் எச்சரிக்கையா கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சரி செய்யாவிட்டால் வரக்கூடிய சம்மர்ல வந்து மக்கள் வந்து மீண்டும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மீண்டும் ஒரு இருண்ட காலத்தில் நம்ம செல்ல போகிறோமா அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுக்க வேண்டும்.